கால் நல்லா நீட்டி மடக்க முடியுதுல, வலி எதுவும் இல்லையே? பெருசா வலி எதுவும் இல்லை மாப்பிள்ள, கொஞ்சம் லேசான வலி இருக்கு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிஸை வீட்லேயும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். உண்மையாலுமே அந்த ஜப்பான் டாக்டர் கடவுள் தான் மாமா. பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரு கை கால் சரியா வராம, சரியா வாய் பேச முடியாம அவஸ்தைப்படுறத நான் பார்த்திருக்கேன். அப்பாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க அனுப்பி வச்ச ஜப்பான் டாக்டர் அப்பாவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டாரு. அந்த ஃபாரின் டாக்டர் மாமாவை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட பேசினேன். டாக்டர் என்கிட்ட மாமாவுக்கு வந்திருக்கிறது மேஜர் ஸ்ட்ரோக்லாம் இல்லை, மைனர் ஸ்ட்ரோக் தான் சொன்னார். ஸ்ட்ரோக் வந்ததுக்கான சிம்டம்ஸே இல்லாமல் அவரை குணப்படுத்திடலான்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே மாமா குணமாயிட்டார். கரெக்ட் டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் சரியாக பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும், நீங்கள் பழையபடி கார் ஓட்டலாம். வெளிநாட்டில் இருந்து டாக்டரையெல்லாம் வரவழைச்சு என் உடம்பை குணப்படுத்திட்டீங்க. ஆனால் என் மனசுக்குள்ள இருக்கிற பயம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை எப்படி சரி பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குமோன்னு வனஜா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு மாப்பிள்ள. என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் அவங்க தான் பார்வதிக்கு மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்வதி எனக்கு தினமும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருந்தா. நான் தான் இப்போ வந்துட்டேன்ல, நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். வனஜா அம்மா மூலமா உங்க 2 பேர் பத்தின உண்மை அம்மாவுக்கு தெரிய வந்தா என்ன நடக்குமோன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. ஆதாரம் எதுவும் கிடைக்காம சித்தி அம்மா கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பா எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க பார்வதி பத்தி கவலைப்படாதீங்க. சித்தி திரும்ப வந்து உங்ககிட்ட எதனா கேட்டா கூட நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பார்வதி உங்க பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட மனைவி. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் என் மனைவியை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பர்த்டே அன்னைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள. பார்வதி, நீ மாமா பத்திரமா பார்த்துக்கோ, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். சரிங்க மாமா. நான் வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. கணேசா, அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் உள்ளவே. சரிக்கா. எல்லாம் நல்லதே நடக்கும். வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சுந்தரம். சுந்தரம் நாமதேசிய அஸ்வதி நட்சத்திரம், மேஷ ராசி. அஸ்வனி நட்சத்திர மேஷராசி ஜாதயாः आवयोः सह कुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजयायुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थकाम्य मोक्ष चतुर्विध बल पुरुषार्थत्वं राजद्वारे सर्व अनुकूलता प्राप्त्यर्थं सकल ऐश्वर्य प्राप्त्यर्थं मनोवांछिता बल सिद्ध्यर्थं अष्टोत्तर वेदां चतुर्दशीये श्रीमात्रे नमः ओम श्री महाराज्ञे नमः ओम श्रीमत् सिंहासनेश्वरी नमः. அம்மா தாயே, அப்பா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் இவ்வளவு சீக்கிரம் குணமாக நீயும் என் மாமாவும் தான் காரணம். அப்பாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்தாயே. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि. शतमानं भवदाय पुरुषेन्द्रिय आयुष्येन्द्रिय प्रतिष्ठते.
இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் கழுத்தில் கட்டின தாலியை நீ யார் கண்ணிலையும் படாமல் மறைச்சி வச்சுட்டு தானே வாழ்ந்துட்டுருக்க. ஆனால் இந்த செயினை நீ மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா முன்னாடியே தைரியமாக போட்டுக்கலாம். புரியுது மாமா. இந்த செயின் எனக்கு இன்னொரு தாலி மாதிரி. கடவுளே, மாமா போட்டு விட்ட செயின் எனக்கு இன்னொரு தாலி மாதிரி. அது இப்படி கோவிலுக்கு வந்ததும் என் கழுத்துல இருந்து விழுந்துருச்சு. மாமாக்கு ஏதாவது? ஐயோ கடவுளே, அவருக்கு ஒண்ணு ஆக கூடாது. இது என்ன சோதனை? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் துணையா இருக்கணும் தாயே. உட்காருமா, தாத்தா. உட்காரு உட்காரு. உட்காரு. நீ எப்பவும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதும் என்ன தேடி வந்து பழம் கொடுப்ப. இன்னைக்கு நீ என்ன தேடி வரல, அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். மன்னிச்சிருங்க தாத்தா, மனசே சரியில்லை. அதான் பழம் கொடுக்க மறந்துட்டு இங்க வந்து உட்காந்துட்டேன். இந்தாங்க தாத்தா. ஆமா, மனசு சரியில்லைன்னு சொன்னியே, எதனால மனசு சரியில்லை? என் மாமா வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த இந்த செயினை ஆசையா எனக்கு போட்டு விட்டு, நான் கட்டின தாலியை தான் உன்னால எல்லாரும் முன்னாடியும் போட்டுக்க முடியல, இத தைரியமா போட்டுக்கோன்னு சொன்னாரு. நானும் இதையும் ஒரு தாலியா நினைச்சுதான் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுத்துல இருந்த என் செயின் கழண்டு விழுந்துருச்சு தாத்தா. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. செயின் கழண்டு விழுந்தத நீ அவசகுணமா நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, உன்னோட நல்ல மனசுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும். எப்படி உன் மாமா கொடுத்த இந்த செயினை வெளியே தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கியோ, அதே மாதிரி நீ மறைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற தாலியையும் வெளியே தெரிகிற மாதிரி போட்டுக்கிற காலம் வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு அப்படியே நடந்திருக்கு தாத்தா. இப்ப சொன்னது எப்ப தாத்தா நடக்கும்? சொல்லுங்க தாத்தா. மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் தனித்தனியா கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அது நினைச்சா வேற பயமா இருக்கு. அம்மா நினைக்கிற மாதிரி மாமாவுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்குமா தாத்தா? இல்ல மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவுக்கு எங்களை பத்தின உண்மை தெரிய வந்து அம்மா என்ன மருமகளா ஏத்துப்பாங்களா? யோ, இது கோயிலையா? இங்க போய் பாட்டு கேட்டுட்டு இருக்க. பாட்டு கேட்க கூட விட மாட்டேங்கிறியே, நிறுத்திடுறேன்ப்பா. சொல்லுங்க தாத்தா, நீங்க சொன்னது எப்ப நடக்கும்? உன்னோட கேள்விகளுக்கான பதிலத்தான் கடவுள் பாட்டாவே கொடுத்துட்டானே.
அப்புறம் நான் என்ன சொல்ல? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருந்துச்சுங்க. இப்போ நான் தப்பு தாளம் போடுறேன்னு சொல்லி எனக்கு எதிராக அந்த சமையல்காரிக்கு தாளம் போடுதுங்க. இருக்கட்டும், உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சா எல்லாம் சரியா வந்துடும். என்ன ஆண்டி, அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல மித்ரா, இந்த ரெண்டும் நமக்கு சாதகமா நம்ம கூட இருந்திருந்தா அந்த சமையல்காரியை எந்நேரத்துக்கு கதையை முடிச்சு துரத்திருப்பேன். அதான் இவங்களையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். சரி விடுங்க, இத்தனை நாள் பொறுத்துட்டோம். ஆதியோட பிறந்த நாள் வரைக்கும் பொறுத்துப்போம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வட்டி முதலமா திருப்பி கொடுப்போம். கொடுக்குறேன். ஆண்டி, அகிலா வந்துட்டாளா? என்னமோ முழுகி போற மாதிரி வந்துருவான். உன் கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறாங்களே. பார்வதி, எனக்கு ஒரு புதினா டீ போட்டு. பார்வதி இங்க இருப்பான்னு நினைச்சு புதினா டீ கேட்டேன். இல்ல, உன்னை பார்த்தா நிஜமாவே ரொம்ப பாவமா இருக்காது. கிச்சன்ல இருந்தவளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி ஆபீஸ்ல கொண்டு போய் உட்கார வச்ச. இப்ப பாத்தியா, உனக்கு ஒரு புதினா டீ போட்டு கொடுக்க கூட ஆள் இல்லாம போச்சு. இதுக்குதான் சொல்றது, வேலைக்காரங்களெல்லாம் முதலாளியாக்குனா முதலாளி எல்லாம் வேலை செய்ய வேண்டியதுதான். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதனால என்ன ஆதி? மித்ரா ஆண்டி, போ, நீ போய் ஆதிக்கு ஒரு புதினா டீ போட்டு கொண்டு வா. போ. சரிங்க ஆண்டி. ஐயோ, ரொம்ப மறைக்கிறான். நில்லாதி. புதினா டீ தானே கேட்ட? கொஞ்சம் இரு, நான் உனக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். ஓஹோ, இல்லம்மா, எனக்கு டீல எதுவும் வேண்டாம். நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? என் கண் எதிரில நீ உன்னை விருப்பப்பட்டு கேட்டு அது உனக்கு கிடைக்காம ஏமாற்றமாய் போறத என்னால பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாதாதி. மகனுக்காக டீ போடுறதுல இந்த அம்மாவுக்கு எந்த சிரமமும் இல்ல. தாய்ப்பாசம். இரு, நான் இப்பவே புதினா டீ போட்டு எடுத்துட்டு வரேன்.
இவ எதுக்கு இப்ப ஃப்ளாஸ்கோட வரா? உங்களுக்காக புதினா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் புதினா டீ குடிப்பீங்க, அதனால நான் வீட்டில் ரெடி பண்ணி சோடு ஆறாமல் இருக்க ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உன் நினைப்பெல்லாம் இங்கேதோ சுத்திட்டு இருக்கு போல இருக்கு. வாங்கிக்கோங்க. வாம்மா. மாட்டினாங்க. அடேங்கப்பா, சமசியம். காதலுக்கு பேர் போன நீங்க சென்டிமெண்ட்டுக்கும் பஞ்சம் இல்லைன்னு நிரூபிங்க. ஆபத் வந்தவா பாக்குறேன் இரு, உன் ஆதரவு யாருக்குன்னு. அம்மா கையில இருக்கிற டீக்கா இல்ல சமையல்காரி கொண்டு வந்த டீக்கா? நீங்க கொடுங்க. அப்படி வாங்கிக்கோ. தாய்ப்பாசம் ஜெயிச்சிருச்சே. என்னதான் இவன் பார்வதியை காதலிச்சாலும் என்னைக்கும் இந்த அம்மாவை விட்டு கொடுத்துட மாட்டான்னு புரியுது. பார்வதி நில்லு. அவளை எதுக்கு கூப்பிடுறான்? இந்த டீ ஃப்ளாஸ்க்கு கொடு. எனக்காக தானே டீ போட்டு எடுத்துட்டு வந்த, அப்புறம் ஏன் திரும்ப கொண்டு போறேன்? கொடு.